கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால நேரத்திலேயும் உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக ஆண்டவர் தந்த கிருபைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த காலை நேரத்திலையும் நாம் தியானிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதுக்கான வேத பகுதி 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அதற்கு முன்னாடி உள்ள அந்த பகுதியிலையும் சாமுவேல் சொல்லுகிற காரியம், கர்த்தருக்கு கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? இந்த இடத்துல இந்த வார்த்தையை சாமுவேல் யார்கிட்ட சொல்கிறாரு, எதற்காக சொல்கிறார் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது. ஆண்டவர் இன்றைக்கு இதை குறித்து தான், இதை வைத்து தான் நம்ம இடத்துல பேசும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். இந்த காரியத்தை இந்த ஒரு சம்பவத்தில் இந்த ஒரு சின்ன பகுதியை, இந்த ஒரு வசனத்தை சாமுவேல் யாருக்கிட்ட சொல்கிறாரு அப்படின்றத நம்ம முதலாவது பார்த்தோம் அப்படின்னா சவுல் ராஜா கிட்ட சொல்கிறத பார்க்குறோம். சவுல் ராஜா எப்படிப்பட்டவர்? அவர் ஒரு பென்யமின் கோத்திரத்தான். அவர் எப்படி, அதாவது தொலைந்து போன கழுதைகளை தேடி வந்த ஒரு மனிதன். அவரை ஆண்டவர், இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேல் தான் நியாயாதிபதியாக இருந்து அவர் நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்குறாங்க, புறஜாதிகளுக்கு ராஜாக்கள் இருக்கிறது போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும், எங்களுக்கு ஒரு ராஜாவை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாமுவேல் ரொம்ப துக்கப்படுறாரு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்கள் ஆளும்படியாக உன்னை தள்ளவில்லை, என்ன தான் முதல்ல அவங்க தள்ளிட்டாங்க, அதனால் அவர்களுடைய இருதயத்தின் விருப்பத்தின்படி அவர்கள் ஒரு ராஜாவை நீ கொடுத்து விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே போல் ஆண்டவர் சரியான அடையாளங்களோடு அற்புதங்களோடு தான் சவுலை உள்ளே கொண்டு வராரு. கொண்டு வந்து முதல் பகுதியில் சவுல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ரொம்ப கீழ்ப்படுகிற ஒரு மனிதனாக தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கிற அந்த ஒரு நபருடைய வாழ்க்கையில் அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணின பிறகு அவருடைய கேரக்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் வருது. அந்த மாற்றத்தின் ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக தான் இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஒரு யுத்தத்தினுடைய மும்முரத்தில் அவங்க நின்றுட்டுருக்குறாங்க. அந்த கரெக்டான அந்த ஒரு இடத்துல இப்போது சாமுவேல் தீர்க்கதரிசி பலியிட்ட பிறகு தான் அந்த இடத்துல போருக்கு இவங்க முன்னாடி போகணும். அப்படி போகிறதற்காக இஸ்ரவேல் ராஜா சவுலும் மற்ற எல்லா ஜனங்களும் காத்திருக்கிறாங்க, சரி சாமுவேல் வருவாருன்ட்டு. ஆனால் அவர் வர தாமதிக்கும் போது அந்த இடத்துல நடக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த 15வது அதிகாரத்துடைய 21வது வசனத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஜனங்கள் அதாவது அதுக்கு முன்னாடி உள்ள பகுதிகளில் பார்த்தோன்னா ஜனங்கள் அவனை விட்டு பிரிந்து போகிறாங்க. பிரிந்து போகும்போது அதை பார்த்த உடனே அவனுக்கு நம்பிக்கை, அந்த இடத்துல அவன் நம்பிக்கையை ஆண்டவர் மேல் வைக்காதபடிக்கு தன்னை விட்டு பிரிந்து போகிற அந்த ஜனங்கள், இப்போ ஜனங்கள் போயிட்டாங்கன்னா நான் யாரை வச்சு நான் யுத்தம் பண்ணுறது, ஒரு பெரிய க்ரௌடு, ஒரு மாஸ் க்ரௌடு என்கிட்ட இல்லையே, நான் இல்லைன்னா நான் தோற்று போயிடுவேனே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தனக்குள்ளாக இருந்த அந்த ஒரு அவிசுவாசத்தின் பேரில் அந்த இடத்துல என்ன பண்ணுறான், தீர்க்கதரிசி வருவதற்கு முன்பாகவே அந்த இடத்துல பலியை செலுத்தி விடுகிறான். செலுத்தின பிறகு தான் இந்த இடத்துல சாமுவேல் இந்த காரியத்தை அவர் சொல்கிறார். 22வது வசனத்தில், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் நலம். இன்றைக்கு நம்மக்கிட்டேயும் ஆண்டவர் அதை தான் கேட்குறார், செவி கொடுத்தல். ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற காரியம் நமக்கு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில், அதுவும் இந்த கடைசி காலங்களில் ஆண்டவருடைய பிரமாணங்களுக்கு நம்ம கீழ்ப்படிவது ரொம்ப 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 முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. ஏன்னா நம்மக்கிட்ட எல்லாருமே நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஒரு டீச்சராக நம்ம இருக்கிறோம், இல்லை ஒரு வேலை ஸ்தலத்தில் நம்ம ஒரு மென்டராக இருக்கிறோம், ஒரு மேனேஜராக, இல்லை நமக்குன்னு ஒரு போஸ்டிங் இருக்குது, நம்மளுக்கு கீழே ஜூனியர்ஸ்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த இடத்துல எந்த ஒரு காரியத்தை விரும்புகிறோம், அவங்க எல்லாருமே எனக்கு என்ன பண்ணணும், அவங்க எனக்கு கீழ்ப்படியணும், என்னுடைய வார்த்தைக்கு அவங்க அப்படியே கீழ்ப்படிஞ்சு நான் சொல்கிறத அவங்க அப்படியே செய்யணும். அப்படி செய்யலைன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம கோபப்படுறோம். நம்ம அந்த இடத்துல நம்முடைய வெறுப்பை அந்த இடத்துல காண்பிக்கிறோம். நமக்கு அந்த இடத்துல நமக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த ஒரு மரியாதை கொடுக்கப்படலைன்னொடனே நம்ம அந்த இடத்துல கோபப்படுறோம். ஆனால் எஜமான் அவர் இருக்கிறார், நான் எஜமானால் எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனம் எங்கே அப்படின்னு ஆண்டவர் வேதத்தில் கேட்குறார். அப்போது ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வஞ்சனை உள்ளவர்களாக நம்ம இருக்கிறோம். நமக்கு ஒரு நியாயமோ ஆண்டவருடைய காரியத்திற்கென்ற ஒரு இது வரும்போது அதற்கான ஒரு நியாயம் வேறு. நம்ம ஆண்டவர் அந்த இடத்துல எப்படி நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல பழைய ஏற்பாட்டு நிருபங்களில் இது சொல்லப்பட்டிருக்கிறதுனால பலிகள், ஆட்டுக்கடாக்களின் நினம்,
எல்லா இப்படிப்பட்ட காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஆடு மாடுகளையோ இல்லை புறா குஞ்சுகளையோ நம்ம கொண்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம செலுத்தலை, நம்ம காணிக்கைகளை கொடுக்குறோம். ஆனால் ஒருபோதும் நம்ம நல்லா நம்முடைய மனதில் வைத்திருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், நான் கொடுக்குற காணிக்கை எப்பொழுதுமே அது ஆண்டவருக்கு ஒரு லஞ்சம் கிடையாது. இட் இஸ் நாட் அபவுட் பிரைபிங் காட். நம்ம நான் கொடுக்குற ஒரு காணிக்கை நான் என்னுடைய இருதயத்தின் சந்தோஷத்திலிருந்து நான் கொடுக்குறேன். அவர் எனக்கு கொடுத்த ஒரு காரியத்திலிருந்து நான் அவருக்கு கொடுக்குற ஆண்டவரை கனப்படுத்துகிற ஒரு காரியமே தவிர, நான் எல்லா காரியத்திலையும் நான் கீழ்ப்படியாமல் இருந்து விட்டு, இந்த வசனத்தில் அப்படியே சொல்லப்பட்டது போல நான் ஆண்டவருக்கு செவி கொடுக்காமல் இருந்துட்டு, இல்லை ஆண்டவருடைய சத்தத்திற்கு நான் கீழ்ப்படியாமல் இருந்துட்டு, நான் இந்த இடத்துல இல்லை நான் ஆண்டவருக்கு நான் காணிக்கை கொடுத்துட்டேனே, இல்லை நான் கரெக்டாக சர்ச்சுக்கு சொன்ன டைமுக்கு நான் வந்துட்டேனே அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னால், அது எந்த ஒரு விதத்திலுமே அது ஒரு நியாயமான ஒரு காரியமாக இருக்காது. பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனங்களை பார்க்கிலும் கர்த்தருக்கு செவி கொடுத்தலே உத்தமமாக இருக்கக்கூடிய காரியம். ஆண்டவருக்கு செவி கொடுக்கணும். நம்ம மற்றவங்க எல்லாருமே எனக்கு செவி கொடுக்கணும்னு நினைக்கிற நம்ம ஒரு ஆண்டவர்கிட்ட நம்ம அக்கௌண்டபிளாக இருக்கிறோமே, ஒரு ஆண்டவருக்கு நம்ம கீழ்பட்டு இருக்கிறோமே, அவருக்கு நான் கொடுக்க வேண்டிய கனத்தையோ இல்லை அவருக்கு நான் கொடுக்க வேண்டிய அந்த ஒரு மரியாதையை, அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த கீழ்ப்படிதலை நான் கொடுக்குறேனா அப்படின்னு சொல்லி இந்த காலை நேரத்தில் நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரு, ஆண்டவர் தொடர்ந்து என்னோட இடைபடுகிறார். ஆண்டவர் வேதத்தை நான் வாசிக்கும் போது ஆண்டவர் என் கூட பேசுகிறாரு. நான் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபங்களை ஏறெடுக்கும் போது அந்த ஜெபங்களில் ஆண்டவர் சில நேரத்தில் எனக்கு வார்த்தைகளை கொடுக்குறார். இப்படி இருக்கணும், இப்படி வாழணும், இல்லை ஒரு எதிரான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், ஒருவேளை எனக்கு விரோதமான ஒரு சத்துரு எனக்கு என்னுடைய கைக்கு எட்ட தூரத்தில் இருந்தாலும் நான் பழி வாங்கக்கூடாது, நான் அந்த இடத்துல ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும், எல்லா காரியத்தையும் ஆண்டவர் எனக்கு சொல்கிறாரு. ஆனால் நான் அந்த இடத்துல ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறேனா, ஆண்டவர் எனக்கு சொல்கிற காரியத்திற்கு நான் செவி கொடுக்குறேனா? ஆனால் நம்ம என்ன விரும்புகிறோம், நான் சொல்கிற காரியத்திற்கு ஆண்டவர் செவி கொடுக்கணும், நான் கேட்குற காரியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுக்கணும். இப்படி கேட்கிற நம்ம ஆண்டவர் ஒருவேளை அந்த இடத்துல நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டு, ஆண்டவர் அநேகர்கிட்ட அந்த கேள்வியை கேட்கறது கிடையாது. ஒருவேளை ஆண்டவர் கேட்டார்னு சொன்னால், நான் கேட்ட எந்த ஒரு காரியத்தை நீ செஞ்ச, இல்லை நான் சொன்ன எந்த ஒரு காரியத்திற்கு நீ கீழ்ப்படிஞ்ச, நான் அவனுக்கு இந்த காரியத்தை நான் செய்கிறதுக்கு அப்படின்னு ஒருவேளை ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நம்மை பார்த்து கேட்டாருன்னு சொன்னால், நம்ம எந்த பதிலை நம்ம சொல்ல முடியும், எந்த ஒரு சாக்கு போக்கை சொல்லி நம்ம தப்பிக்க முடியும்? பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனங்களை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமமான ஒரு காரியமாக இருக்கும். நம்ம எப்படி வேணால் நம்ம அதை காம்ப்ரமைஸ் பண்ண நம்ம ட்ரை பண்ணலாம். ஆனால் கீழ்ப்படிதல் அப்படின்ற அந்த ஒரு காரியத்திற்கு அதற்கு ஈடாக எந்த ஒரு காரியத்தையுமே நம்மளால் கொடுக்க முடியாது. கீழ்ப்படிதல் அப்படின்றது, எனக்கு மேலாக ஒருவர் இருக்கிறார், அவருக்கு முன்பாக நான் என்னை தாழ்த்துகிறேன் என்று அவர் சொல்கிற எல்லா காரியத்தையும் நான் செய்வேன் அப்படின்னு என்னை நான் அந்த இடத்துல ஒப்பு கொடுக்குற அந்த ஒரு காரியம்தான் கீழ்ப்படிதல். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், இல்லை அதாவது இன்னும் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னா நான் சீனியர் ஆகிடுவேன், இல்லை ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னா நான் சில காரியத்தில் அது எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே அது மாறிடும், இல்லை வயசான பிறகு சில காரியங்களை பார்த்து கொள்ளலாம். அப்படி கிடையாது. ஆண்டவர் ஒரு காரியத்தை இந்த காலை ஜெபத்தில் தொடர்ந்து கலந்து கொள்ளுகிற தேவ பிள்ளைகள் நீங்கள் ஆன்லைனில் இருக்கிறீங்க, இல்லை இதை பிற்பாடு பார்க்குற ஜனங்கள் இருக்கிறீங்க, ஆண்டவர் என்கிட்ட இந்த காலை ஜெபத்தின் மூலமாகவோ இல்லை இதற்கு பின்பு நான் என்னுடைய வேதத்தை வாசிக்கிற அந்த நேரத்தில் ஆண்டவர் என்கிட்ட ஏதோ ஒரு காரியத்தை சொல்கிறதா இருந்தாலோ, இல்லை நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கறதா இருந்தாலும், அது எனக்கு முன்பாக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் அதற்கு கீழ்ப்படிய வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. கீழ்ப்படிதல் அப்படின்றது எப்பயுமே ஒரு கிறிஸ்டியன் லைஃப்பில், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஒரு முக்கியமான ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குவாலிஃபிகேஷனே எதுதான் அப்படின்னு சொன்னால் கீழ்ப்படிதல். ஏன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போதும் பிதாவானவர் அவரை அனுப்பின அந்த திட்டத்திற்கு தன்னை கீழ்ப்படுத்தி இருந்தார். அந்த இடத்தை தனக்காக தன்னுடைய அற்புதங்களையோ அடையாளங்களையோ அவர் பயன்படுத்தி கொள்ளவில்லை. தன்னை தற்காத்து கொள்வதற்காக இல்லை தன்னுடைய சுய பிரயோஜனத்திற்காக அவர் எந்த ஒரு காரியத்தையுமே அவர் செய்யவில்லை. எல்லா காரியத்தையும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்துல ஆண்டவர் வேதத்தில் சொல்கிறார். அப்படியாக கீழ்ப்படிந்த ஒரு தெய்வத்தை பின்பற்றுகிறவர்களாய், அப்படி கீழ்ப்படிந்த ஒரு தெய்வத்தின் ஃபாலோவர்ஸாக, அவருடைய சீஷர்களாக இருக்கிற நாமும் இந்த காலகட்டத்தில் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். உலக ஜனங்கள் எப்படி வேணால் போகலாம், அவருடைய எஜமான்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கலாம், இல்லை அவர்களுக்கு மேலான அதிகாரங்கள் எதுக்குமே அவங்க கீழ்ப்படியாமல் இருக்கலாம்.
ஆனால் மேலான அதிகாரங்கள் எல்லாம் தேவனால் உண்டாயிருக்குது அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை நம்புகிற நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய எஜமான்களுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? நமக்கு மேலான அதிகாரங்களுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? இல்லை, இது எல்லாத்தையும் காட்டிலும் முதலாவது நம்ம தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமா? நமக்கு நேராக வர ஒரு வார்த்தை, அது எனக்கு சாதகமாக இருந்தால் நான் கீழ்ப்படிவேன், இல்லை அது எனக்கு கொஞ்சம் நான் நினைக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு அது எதிராக இருந்துச்சுன்னா நான் கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது, அது எந்த விதத்துலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். நம்ம யாத்ராகமத்தின் புத்தகம் 7வது அதிகாரத்தில் 2வது வசனத்திலிருந்து நம்ம ஒரு சம்பவத்தை தொடர்ந்து பார்க்கலாம். யாத்ராகமம் அப்படின்னு சொல்லும் போதே தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற அந்த ஒரு பிரயாணத்தின் காரியம். இந்த இடத்துல எப்படி 2 நபர்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க போனோம். 7வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது, நான் உனக்கு கட்டளையிடும் யாவையும் நீ சொல்ல வேண்டும். பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து அனுப்பிவிடும்படி உன் சகோதரனாகிய ஆரோன் அவனிடத்தில் பேச வேண்டும். நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். பார்வோன் உனக்கு செவி கொடுக்க மாட்டான். ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும் என் ஜனங்களுமாகி இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிறாரு. நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட பண்ணும்போது நானே கர்த்தர் என்று எகிப்தியரை அறிவார்கள் என்றார். மோசேயும் ஆரோனும் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல உண்மையிலேயே இந்த ஒரு பகுதியை தொடர்ந்து வாசிக்கும்போது எனக்கு ரொம்ப நாளாகவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த 3வது வசனத்திலையும் 4வது வசனத்திலையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி, அதே 4வது வசனத்தில் பார்க்கும்போது பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். இந்த இடத்துல ஆண்டவர் மோசேவையும் ஆரோனையும் இந்த இடத்துல எகிப்து தேசத்திற்கு பார்வோனிடத்தில் பேசும்படியாக ஆண்டவர் அனுப்புகிறாரு. என் ஜனங்களையும் அவர்கள் ஆராதிக்கும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கறதுக்கு இப்போ அனுப்புகிறாரு. இப்போ நம்மக்கிட்டே ஒரு வேளை ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், அதை அவர் நம்மக்கிட்ட சொல்லி அனுப்பும்போது நீ இதை அதாவது நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம், ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னால் அது நம்மளுக்கு பாசிட்டிவாக நடக்கும். உன் போக்கையும் வரையும் ஆண்டவருக்கு இதுக்கு முதற்கொண்டு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்னால் ஓகே, ஒரு நல்ல ஒரு அடையாளம். இல்லை, ஆண்டவர் எப்படி தாவீதிடத்தில் சொன்னது போல் அந்த முசுக்கட்டை செடிகள் வழியாய் போனோம் அப்படின்னு அந்த ஒரு பகுதியை நம்ம வாசித்தோன்னு சொன்னால் ஆண்டவர் எனக்கு பாசிட்டிவாக ஒரு அடையாளத்தை கொடுத்துட்டாரு, நான் போவேன் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானிப்போம். ஆனால் இந்த இடத்துல மோசேவும் ஆரோனும் இவர்கள் கீழ்ப்படுகிற அந்த ஒரு காரியத்தை நம்ம கவனித்து பார்த்தோன்னு சொன்னால் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஆண்டவர் சொல்லும் போதே ஆண்டவர் சொல்கிற காரியம், அவன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான், பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்துவான் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அதாவது நீ இதை போய் சொல்லுப்பா, ஆனால் நீ சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக தான் அந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி அந்த இடத்துல அவர்களை அனுப்புகிறார். ஆனால் அனுப்பும் போதும் அவர்கள் செய்கிற காரியம் அவங்க அதை அப்படியே போய் செய்கிறாங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்குது. ஆனால் நம்ம தொடர்ந்து ஒரு அதிகாரத்துலையும் நம்ம வாசித்து பார்த்தோம்னு சொன்னால் ஆண்டவர் திரும்பியும் சொல்கிறாரு, நீ பார்வோன் இடத்துல போய் பேசு, அவன் தன் இருதயத்தை கடினப்படுத்துவான், உனக்கு செவி கொடுக்க மாட்டான், நான் அற்புதத்தை செய்வேன். அதனால என்ன பண்ணுறாங்க, அவங்க அதே ஆண்டவர் அவங்களுக்கு சொன்ன அதே பிரகாரமாய் போய் அவர்கள் அந்த இடத்துல சொல்கிறாங்க. தொடர்ந்து நடக்கிற எல்லா காரியத்தையும் பார்க்கும்போது ஆண்டவர் எல்லா இடத்துலையும் சொல்கிறாரு, அவன் தன் இருதயத்தை கடினப்படுத்துவான், ஆனாலும் நீ இதை போய் சொல்லு, அவன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான், ஆனாலும் இந்த காரியத்தை போய் சொல்லு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அவர்கள் ஆண்டவருடைய அந்த வார்த்தைக்கு, கர்த்தருடைய அந்த சத்தத்திற்கு அவர்கள் எந்த அளவுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், என்னதான் அந்த ரிசல்ட் ஆப்போசிட்டாக இருந்தாலும் எதிராக இருந்தாலும் அந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன அந்த காரியத்தை அவர்கள் உண்மையாய் கீழ்ப்படிந்து அந்த இடத்துல செய்கிற ஜனங்களாய் அவர்கள் இருந்தார்கள் நம்ம பார்க்குறோம். எந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். நம்ம எல்லாம் ஒருவேளை எனக்கு பாசிட்டிவாக ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னு சொன்னால் நான் நிச்சயமாக அந்த இடத்துல ஆண்டவருக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன். ஆனால் நீ அதை போய் சொல்லும்போதும் உனக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்கும் அப்படின்ற அந்த ஒரு காரியத்தை தெரிந்த பிறகும் அந்த இடத்துல அவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் அவர்களுடைய கீழ்ப்படிதல். அந்த இடத்துல அவங்க பலிகளை செலுத்தலோ இல்லை பயங்கரமான காரியங்களை அவர்கள் செய்யவில்லை, ஆனால் அவர்கள் செய்த முக்கியமான ஒரு காரியம் ஆண்டவருக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தது. ஆனால் பார்வோன் கீழ்ப்படியில், பார்வோன் அவர்களுக்கு எதிராக இருந்தான். 1 சாமுவேல் 6வது அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்கும்போது கூட அந்த இடத்துல சாமுவேல் இந்த இடத்த அந்த வசனங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறார். எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது போல நீங்களும் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவானேன்
இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல சொல்லுகிற ஒரு காரியம் இது. அதாவது பார்வோனும் அந்த எகிப்து ஜனங்களும் கடினப்படுத்தினது போல நீங்களும் ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு அந்த இடத்துல கேட்கிறார். அப்படியாக அதே அந்த அளவுகோலில் நம்ம பார்க்குறோம். ஒரு 2 நபர்களை என்ன பண்ணுறாங்க, எதிரான சூழ்நிலைகள் இருந்தாலும் கீழ்ப்படுகிறாங்க. அதே ஒரு பார்வோன் என்ன பண்ணுறான், அவனுக்கு எதிரான காரியங்கள் நடக்கும்போது அவன் என்ன பண்ணுறான், கீழ்ப்படிய மாட்டான். பயங்கரமான அற்புதங்கள் நடக்குது, அடையாளங்கள் நடக்குது. ஆனால் அந்த இடத்துல என்ன பண்ணுறான், தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிற ஒரு நபராக இருக்கிறான். சரி, இது பரவாயில்ல. இவன் ஆண்டவருக்கு எதிராக இருக்கிற ஒருத்தன், ஒரு எதிர் நாட்டு ராஜா, அவன் அந்த இடத்துல ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போன ஒரு காரியம் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் கிடையாது. இந்த இடத்துல மோசே ரொம்ப ஆச்சரியப்பட்டு அல்லது மோசே ரொம்ப வருந்தி ஆண்டவர் இடத்துல சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அதே யாத்திராகமம் 6வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, இந்த பிரகாரமாய் மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான், அவர்களோ மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேவுக்கு செவி கொடாமல் போனார்கள். பின்பு கர்த்தர் மோசேவை நோக்கி, நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்தில் போய் அவன் தன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரரை போக விடும்படி அவனோட பேசு என்றார். இந்த இடத்துல அடுத்த வசனத்தில் தான் ரொம்ப முக்கியம். மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று, இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை, பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் ரொம்ப ஒரு ஹெவி ஹார்ட்டடாக அந்த இடத்துல கேட்கிற காரியத்தை பார்க்குறோம். ஆண்டவரே, நீங்கள் சொல்கிற காரியம்லாம் சரி, நீங்கள் இது எதிராக தான் நடக்கும்னு சொல்கிறீங்க, அதை கூட நான் போய் சொல்கிறேன், நான் தயார் தான். அந்த இடத்துல அந்த எதிரான ராஜா கேட்கலன்னா கூட பரவாயில்ல, ஆண்டவரே உங்களுடைய சொந்த ஜனங்களே உங்களுடைய வார்த்தைகளை கேட்க மாட்டுறாங்களே, நான் சொல்கிற காரியத்தை உங்களுடைய சொந்த ஜனங்களே நம்ப மாட்டுறாங்களே, நான் எப்படி இந்த காரியத்தை அந்த ராஜா கிட்ட போய் நான் சொல்ல முடியும் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு பாரமான ஒரு இதயத்தையோடு அவன் சொல்லுகிற காரியம். இந்த காலகட்டத்தில் நம்மளும் அப்படி தான் இருக்கிறோம். மற்ற ஜனங்கள்கிட்ட சுவிசேஷம் போகும்போது அவங்க கீழ்ப்படிய மாட்டுறாங்கன்னு நம்மளுக்கு வருத்தங்கள் இருக்குது, நம்மளுக்கு கோபங்கள் இருக்குது. ஆனால் அதே அந்த சுவிசேஷம், அதே அந்த கீழ்ப்படிதலின் வார்த்தை, அதே அந்த கட்டளையின் வார்த்தை நமக்கு நேராக வரும்போது நம்ம அதுக்கு கீழ்ப்படுகிறோமா, நம்ம அதுக்கு செவி கொடுக்குறோமா? இல்லை அதற்கெலாம் என்னுடைய காதை நான் அடைச்சி வச்சுட்டு நான் நானே திருப்திப்படுத்திக்கிறதுக்கு நான் சர்ச்சுக்கு வரேன், நான் காணிக்கையை செலுத்துகிறேன், நான் டெய்லி பைபிள் வாசிக்கிறேன், நான் டெய்லி ப்ரேயர் பண்ணுறேன், இதெல்லாம் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய இருதயத்தை நான் கடினப்படுத்தி வைத்திருக்கிறேனா? இந்த காலை நேரத்தில் நம்ம ரொம்ப கவனித்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம் அதுதான். பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் நினங்களை பார்த்திலும் செவி கொடுத்தலே உத்தமம் அப்படின்னு சொல்லி எப்படி சாமுவேல் சொன்னாரோ, அதே போல் இந்த காலை நேரத்தில் நம்ம ஆராதனைக்கு நம்ம வர்றது ஒரு பெரிய காரியம் கிடையாது, நம்ம காணிக்கைகளை கொடுக்கறது ஒரு பெரிய காரியம் கிடையாது. நான் எல்லா ஜபத்திலையும் நான் கலந்து கொள்கிறேனேன்னு சொல்கிறது ஒரு பெரிய அதில் மேன்மை பாராட்டக்கூடிய ஒரு காரியம் ஒன்றும் கிடையாது. அது ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கட்டளைகள். உன்னுடைய வருமானத்தில் 10ல் 1 பங்கை ஆண்டவருக்கு கொடு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறது அது அவருடைய கட்டளை. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல் நீங்கள் விட்டு விடாது இருங்கள்னு ஆண்டவர் சொல்கிறது ஒரு கட்டளை. டெய்லி ஆண்டவரோட ஒரு உறவை வைத்துக் கொள்வதற்கு நம்ம ஜபிப்பதோ நம்ம வேதத்தை வாசிப்பதோ அது ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு கட்டளை, ஒரு நியமனம். அதை நம்ம பின்பற்றுகிறதுனால நம்ம ஆண்டவருக்கு நான் ரொம்ப கீழ்ப்படிதான் இருந்துட்டேன்னு நான் சொல்ல முடியாது. இதற்கு மேலாக ஆண்டவர் சில காரியங்களை எனக்கு சொல்லும்போது நான் அந்த காரியத்திற்கு நான் செவி கொடுக்குறேனா, நான் அந்த காரியத்திற்கு என்னுடைய செவிகளை சாய்க்கிறேனா, இல்லை நான் என்னுடைய இருதயத்தை எப்படி பார்வோன் கடினப்படுத்தினானோ, இல்லை இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி மோசே ஒரு வருத்தப்பட்டு சொல்கிற அளவுக்கு தங்கள் இருதயத்தை அவர்கள் அடைத்து கொண்டார்களோ, தங்கள் செவிகளை அடைத்து கொண்டார்களோ, அதுபோல் நான் இருக்கிறேனா? இந்த கால நேரத்தில் நம்ம தியானித்து பார்ப்போம். நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறதே. நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, எங்களை அதிகமாக நேசிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நீர் எங்களோடு இன்று இந்த காலை நேரத்தில் நீர் பேசி இருக்கிறீர். பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் நினங்களை பார்க்கிலும் ஆண்டவரை செவி கொடுத்தலே உத்தமம் என்று சொல்லியிருக்கிறீங்களே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அதற்கு பதிலாக நாங்கள் எப்படி இருக்கணும் ஆண்டவரே, அப்படி நாங்கள் எந்த காரியத்தில் ஆண்டவரே நாங்கள் உமக்கு முக்கியமாய் நாங்கள் செவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவரே, பிரசங்கி 5வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே தகப்பனே, தேவாலயத்திற்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள், மூடர் பலியிடுகிறது போல பலியிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்களே தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் கீழ்ப்படியாத ஒரு இதயத்தை நாங்கள் வைத்துக்கொண்டு ஆண்டவரே நாங்கள் செலுத்துகிற பலிகளோ ஆண்டவரே நாங்கள் செய்கிற காரியங்களோ அது உகந்ததாக இருக்காதே ஆண்டவரே. அதை விட ஆண்டவரே முக்கியமான
ஆண்டவரே செவி கொடுக்க சேர்வதே நலம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே நாங்கள் செவி கொடுக்க சேருகிறவர்களாய், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு எங்களுடைய செவிகளை சாய்த்து கீழ்ப்படுகிற ஜனங்களாய் நாங்கள் இருக்கும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆண்டவரே கீழ்ப்படுகிற அந்த இருதயத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் உண்மையுள்ள இருதயத்தோடு நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. அந்த கீழ்ப்படுகிற இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நேராக வரும்போது ஆண்டவரே அது போதகத்திலிருந்து வந்தாலும் சரி, ஆண்டவரே நாங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் வேதத்தை வாசிக்கும் போது எங்களுக்கு நேராக வருகிற ஒரு வார்த்தையாக இருந்தாலும் சரி தகப்பனே, ஆண்டவரே அந்த வார்த்தைக்கு நாங்கள் அப்படியே செவி கொடுக்கத்தக்கதாய், அந்த வார்த்தைக்கு நாங்கள் அப்படியே கீழ்ப்படியத்தக்கதாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உண்மையுள்ள அந்த இருதயத்தை நீர் எங்களுக்கு தரும்படியாக உம்முடைய கரத்தில் ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் எப்படி உம்முடைய பரமபிதாவுக்கு நீர் கீழ்ப்படுத்தீரோ ஆண்டவரே, அதே போல நாங்களும் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே ஒரு கலங்கரை விளக்கமாய் ஆண்டவரே பூமிக்கு உப்பாய் நாங்கள் இருக்கும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. ஆண்டவரே உலக ஜனங்களைப் போல நாங்களும் எங்கள் செவிகளை அடைத்துக் கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னது போல எங்கள் செவிகள் திறந்தவைகளாக இருக்கும்படியாக உங்களுடைய கரத்தை எங்களை ஒப்பு கொடுத்து எங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டவருடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தங்களுடைய பலவீனங்களையும் சாக்குப்போக்களையும் சொல்லி ஆண்டவரை தள்ளி போடாதபடிக்கு ஆராதனைக்கு வந்து கலந்து கொண்ட பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவரை பேர் பெயராய் நீங்கள் ஒருவரும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்களுடைய போக்கிலும் வரமுள்ள ஆண்டவரை உடைய கிருபையின் கரம் அவர்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. முற்றிலுமாக நீங்கள் வேலையடைத்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாளை ஓய்வு நாள் காலை ஆராதனைக்கு அந்த ஜனங்கள் வந்து கலந்து கொள்ளும்படியாக கிருபைகளை தாங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஓய்வு நாள் ஆண்டவரே உடைய கிருபையின் பிரசனம் அளவில்லாமல் சபையை நிரப்பும்படியாக ஒரு விஷயாக கூட உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க. எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு காலை நம்மளுக்கு 11 மணிக்கு நம்மளுக்கு சபையில் உபவாச ஜெபம் இருக்குது. அதில் விசுவாச பிள்ளைகள் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். மாலையிலே நம்மளுக்கு ஆயத்த ஜெபம் இருக்குது. அந்த ஆயத்த ஜெபத்தில் ஓய்வு நாளுக்குள்ளே நம்ம பிரவேசிப்பதற்கு முன்பாக எப்படி பிரசங்கி 5வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசித்தது போல தேவாலயத்திற்குள்ளே பிரவேசிப்பதற்கு முன்பாக உன் நடைகளை காத்துக்கொள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதே போல் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு உள்ள நம்ம பிரவேசிப்பதற்கு முன்பாக நம்மளுடைய நடைகளை காத்துக்கொண்டு செவி கொடுக்க செய்வதே நலம் என்று சொன்னது போல் நம்முடைய இதயத்தை பக்குவப்படுத்தி நாளை காலை ஆராதனையில் நம்ம பங்கெடுப்பதற்கு இந்த ஆயத்த ஜெபத்தில் இன்றைக்கு மாலை 7 மணிக்கு நடக்கிற அந்த ஜெபத்தில் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். நாளை நம்மளுக்கு ஓய்வு நாள் காலை ஆராதனை நம்மளுக்கு காலை 7 மணிக்கு நம்மளுக்கு ஆராதனை துவங்கும். விசுவாச பிள்ளைகள் நம்முடைய சபை விசுவாசிகள் நிச்சயமாக நீங்கள் நேரடியாக வந்து கலந்து கொள்ளுங்கள். தூரத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய சபை ஆராதனைகள் இருக்குமானால் அதற்கு நீங்கள் போய்விட்டு நீங்கள் அதுக்கு பின்பாக வந்து நீங்கள் ஆன்லைனில் பார்த்து நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. யாரும் உங்களுடைய ஸ்தல சபை ஆராதனைகளை விட்டு நீங்கள் ஆன்லைனில் பார்க்கக்கூடாது. போக முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் என்று சொன்னால் அது வேறு. ஆனால் உங்களுக்கு ஒரு ஸ்தல சபை இருக்கும் என்று சொன்னால் அதில் நீங்கள் நிச்சயமாய் போய் கலந்து கொண்டு அதற்கு பின்பு நீங்கள் வந்து கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.